கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை எரேமியா 33வது அதிகாரம் 3வது வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் மக்களுக்கு எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி பாலும் தேனும் ஓடிய தேசத்தை அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஆனாலும் இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் என்னுடைய ஜனம் என்று கர்த்தர் அவர்களுக்கு நன்மையை செய்தார். கர்த்தருடைய அன்பு இந்த வசனத்தின் மூலமாக வெளிப்படுகிறது. கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்து போய் பின்வாங்கி போயிருந்தாலும் கூட கர்த்தர் இன்றைக்கு அவர்களுக்கும் நன்மை செய்யும்படியான ஒரு வார்த்தையைத்தான் கொடுக்கிறார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். என்னை நோக்கி கூப்பிடு என்பதன் அர்த்தம் என்ன? அவரிடத்திலே நம்மை தாழ்த்த வேண்டும், அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அப்பொழுது யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன்னிருந்தது போல அவர்களை கட்டுவித்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன் என்று சொல்லுகிறார். எனவே அவரை நோக்கி கூப்பிடுவோம். நமக்கு அறியாத விஷயங்கள், நம்முடைய புத்திக்கு எட்டாத பெரிய காரியங்கள் நமக்கு அவர் அறிவிக்கப் போகிறார். அவரை நோக்கி கூப்பிடுவோமா? நல்ல தகப்பனே, இந்த நல்ல வார்த்தையை நீங்கள் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய வார்த்தையை விட்டு விலகியிருந்தாலோ இல்லை என்றால் உமக்கு பிரியமில்லாத கிறிஸ்துவல்லாத காரியங்களை நாங்கள் செய்திருந்தாலோ எங்களை இரக்கம் பாராட்டி மன்னியுங்க. இப்பொழுது உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா. நீங்கள் உத்தரவு கொடுத்து எங்களுக்கு அறியாததும் எங்களுடைய புத்திக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை எங்களுக்கு நீங்கள் அறிவிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்க. எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. முற்றிலுமாக தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். மற்றவர்களுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.